இன்னைக்கு மோஸ்டா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்க படிச்ச படிப்புக்கான வேலைகள் கிடைக்கிறது இல்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தோ சிவில் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அவங்க படிச்ச படிப்பு ஒண்ணு, அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாப பார்த்துட்டு இருக்காங்க. லைக் ஐடி ஃபீல்ட்ஸ்குள்ள உள்ள வராங்க. சோ இதுக்கான காரணம் கோர் கம்பெனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியால இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியால அதுக்கான கோர் கம்பெனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ரொம்ப கம்மியான அளவுல இருக்கிறது தான் பிரச்சனை. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கோம், இந்தியாவில பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்காங்க, அதனாலதான் நிறைய கிராஜுவேட்ஸ்க்கு வேலை கிடைக்கிறது இல்ல நினைச்சிட்டு இருக்கோம். ஆஸ் ஆஃப் 2023 படி பார்த்தனா இந்தியா தான் பாத்தீங்கன்னா அதிக பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இந்தியால only 7 to 12% பீப்புள் மட்டும்தான் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, வேலை கிடைக்காம இருக்காங்க. மீதி எல்லா பீப்புள்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் ஆஃப் ஜாப்ல தான் இருக்காங்க. பட் இந்த 7 to 12% பீப்புளுக்கு வேலை கிடைக்காததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கம்பெனியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். இந்த விஷயத்தை பத்தி இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு குட்டி கதை சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில 100% கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. அந்த 100% கிராஜுவேட்ஸ்ல ஒரு 40% கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வச்சுக்கோம். இது 60% கிராஜுவேட்ஸ் வேற ஃபீல்ட்ல உள்ள கிராஜுவேட்ஸ் வச்சுக்கோம். இப்ப இந்த 40%ல இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களே அவங்களை எடுத்துக்கிட்டேன்னா அதுலயே நிறைய டிபார்ட்மெண்ட்ல கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஐடி கம்பெனி தான் மோஸ்டா இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐடி கம்பெனிஸ் யார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து ஹையர் பண்ணுவாங்கன்னா ஐடி அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இசி ஸ்டூடெண்ட் ஹையர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ட்ரிபிள் அண்ட் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். இப்ப இந்த ஐடி அண்ட் சிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் கோர் ஜாப் தான். பட் இந்த இசிஇ சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஐடி ஒரு கோர் கம்பெனி அண்ட் கோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ இப்ப இந்த இசி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கிளாஸ்ல 10 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்ல 2 பேர் மட்டும்தான் கோர் கம்பெனிக்கு செலக்ட் ஆவாங்க. மீதி 8 பேரோட நிலைமை பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்குள்ள போக வேண்டியதா தான் இருக்குது. ஆனா இதே தான் பாத்தீங்கன்னா ட்ரிபிளியா இருக்கட்டும், இல்ல சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், இதுதான் பாத்தீங்கன்னா நிலைமை. இப்ப இந்த 40% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதுலயே பாத்தீங்கன்னா 20 to 15% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர் கம்பெனில பிளேஸ் ஆகுறாங்க. மீதி இருக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில தான் ஒரு ஜாபை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும். இதை தாண்டி மீதி 60% ஆஃப் கிராஜுவேட்ஸ் வேற ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல இந்த பயாலஜி ஃபீல்ட்ஸ்ல உள்ள கிராஜுவேட்ஸ் தான் விட்டுரும். ஸோ அவங்களுமே பாத்தீங்கன்னா சில பேர் ஐடி கம்பெனிக்குள்ள வராங்க. பட் அதை தாண்டி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறாங்கல்ல, லைக் காமர்ஸ் இது மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிற கிராஜுவேட்ஸ்மே இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட கோர் சில இது கிடைக்காம அவங்களுமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஐடி செக்டாரை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படி மோஸ்டா எல்லா கிராஜுவேட்ஸுமே ஐடி கம்பெனில வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஐடி கம்பெனிஸ் எவ்வளவு பேருக்கு தான் வேலை தர முடியும்? இதனாலதான் இன்னைக்கு ஐடில இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி பேக்கேஜுக்கு போறாங்க. மாசத்துக்கு 20,000 15,000 எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பட் அதை தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா நீ ஐடில இருக்க, நீ இவ்வளவு சம்பாதிக்கிற அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னுவாங்க. பட் ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஐடி கம்பெனியோட கஷ்டம். சார் பட் ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இது மாதிரியான கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த ஒரு காலேஜுக்கும் பிளேஸ்மெண்ட் வரலன்ற மாதிரி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு எல்டர் பர்சன்ஸா இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் ராங்கான கெரியர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப காமர்ஸ் ஒரு பையன் எடுத்திருக்கானா, ஏன்பா காமர்ஸ் எடுத்தா நீ இன்ஜினியரிங் எடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறதும். ஆனா அதே மாதிரி ஐடி கம்பெனிக்குள்ள இன்ட்ரெஸ்டே இல்லாதவன் நீ ஐடி கம்பெனிக்குள்ள தான் போகணும், அதுலதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்றதும். அண்ட் கேமிங் இது மாதிரியான டெவலப்மெண்ட்ல ஆர்வமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா கேமிங் டெவலப்மெண்ட்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ ஐடி கம்பெனிக்குள்ள போனாதான் ஃபியூச்சர் அப்படின்றது மாதிரி சொல்றதும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ராங்கான கெரியர் அட்வைஸ். பிகாஸ் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு இந்தியாவில தெரியறது இல்ல. இப்ப இந்தியாவில உள்ள பெரியவங்க எப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேம்ன்றதே ஒரு தப்பான விஷயம். அது பப்ஜி இது மாதிரியான கேம்ஸ் யங்ஸ்டர்ஸ் அடிக்ட் ஆகுது, ப்ளூ வேல் மாதிரியான கேம்ஸ் யங்ஸ்டர்ஸ் சூசைட் பண்ண வைக்குது. இது மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு கேம் ஒரு தப்பான விஷயம் நினைச்சுக்கிறாங்க. கேம்ல என்னதான் நெகட்டிவ்ஸ் ஒரு சிலது இருந்தாலும் அதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது.
அதை யாருமே பேச மாட்டாங்க. அண்ட் இப்ப நான் ப்ளூ வேல வந்து கேம்னு சொன்னேன்ல, அதே வந்து தப்பான விஷயம் தான். ப்ளூ வேல் வந்து ஒரு டாஸ்க். ஸோ பொதுவா கேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கேம்ல இருக்கும், அதை நம்ம வந்து கீபோர்ட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்றது தான் கேம். அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி பிளாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் கம்பைன்ட் ஆகி இருக்கும்போது தான் அதை நம்ம கேம்னு சொல்லுவோம். ப்ளூ வேல்ல வந்து அது ஒரு டாஸ்க்கை செய்ய சொல்லுது. அண்ட் அதை நம்ம செய்யறோம். அது எப்படி வந்து கேம் ஆகும் அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ இதை பத்தி A2D சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நானுமே அதுல இருந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கேம் டெவலப்பர். நான் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு HTML பைத்தான் அதுல வந்து ஓரளவு டெவலப் பண்ண தெரியும். பட் இந்த கேம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் A2Dல வந்து பாத்தீங்கன்னா கேம் டெவலப்பிங் தான் பண்ணிருக்காரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ளூ வேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம்ல அது ஒரு டாஸ்க்னு சொல்றாரு இன்னமும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியறது இல்லை. எப்படி நமக்கு சினிமாவும் ஸ்போர்ட்ஸும் ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டோ அதே மாதிரிதான் கேம்ன்றதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். ஓகே, இப்ப கேமிங்ல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரும். ஒரு ஆவரேஜ் ஐடி எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. 2 லட்சம் டு 2,40,000 இது ஆவரேஜ் ஐடி எம்ப்ளாயியோட சேலரி. அண்ட் இதே நீங்க கேம் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜா வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டின், இண்டீட், அதுக்கப்புறம் ஒரு சில வெப்சைட்ஸ்ல இருந்து எடுத்த டேட்டாஸை வச்சுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் சொல்றது நம்பலைன்னா நீங்களே கூட கூகுள் பண்ணியோ இல்ல இந்த லிங்க்டின், இண்டீட் மாதிரியான வெப்சைட்ஸ்ல நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்ப நான் சொல்றது உண்மைன்றது புரியும். இது மாதிரியான சேலரி பேக்கேஜ் வெறும் கேமிங் டெவலப்மெண்ட்ல மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருக்குது. ஆனா ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சில பேர் சொல்றதை வச்சு இந்த கேமிங் டெவலப்மெண்ட்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றதுனால இது வேஸ்டா தான் இருக்கும் போல, இதுல போயிட்டு நம்ம என்னத்தை சம்பாதிக்க போறோம்ட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள போகாமலே விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் அதிகமா கேமை பத்தி பேசுறதுக்கான காரணம், நிறைய பேருக்கு இந்த கேமிங் ஃபீல்ட்ல தான் அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கேமிங்னாலே இப்படிதான், இது கெட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது இந்த கேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நான் கேம் பத்தி மட்டுமே அதிகமா பேசினேன். அதுக்கு எக்ஸாம்பிளா நான் இன்னொன்னு சொல்றேனே, இந்த GTA 5 மாதிரியான கேம்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பில்லியன் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணிருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹையஸ்டா கலெக்ட் பண்ணிருக்க மூவி எதுன்னு பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். அதே வந்து பாத்தீங்கன்னா 2.75 பில்லியன் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிருக்குது. பட் இந்த GTA 5 வந்து பாத்தீங்கன்னா 8 பில்லியன் கிட்ட வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணிருக்குது. நிறைய பேர் இன்னுமே ஐடி கம்பெனிஸ்ல மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மற்ற எந்த ஃபீல்ட்ஸ்லுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஸோ அதை புரிய வைக்கணும், அதை தெரியப்படுத்தணும்ன்றதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலை உங்களை சந்திக்கும் வரை டாடா, குட் பை.